அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட 2 கைது செய்யப்பட்ட செய்தியை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தமிழக மக்களுக்கு வெளியிட்டுள்ள வேண்டுகோளில் திமுக ஆட்சி முடியும் வரை தமிழக மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பாக திமுகவினரிடமிருந்து என எச்சரித்துள்ளார். திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் என கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தால் வெட்கி தலை குனிய வேண்டும் எனவும், ஆனால் ஸ்டாலின் அதை செய்ய மாட்டார் எனவும் தெரிவித்தார். 2025 முதல் 26ஆம் ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான அவகாசம் ஜூலை 31 செப்டம்பர் 15 நீட்டித்து வருமான வரித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அமலாக்கத்துறை மீது பயம் இல்லை என்றால் ஆகாஷ், ரத்தீஷ் ஆகியோர் தப்பியோடியது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் உண்டா என்ற கேள்விக்கு பொறுமை கடலினும் பெருகு என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தனியார் பங்களிப்புடன் இந்தியாவில் உருவாக்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். உள்ளூர் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக பயங்கரவாத தாக்குதல் நடந்த பஹல்காம் சுற்றுலா தலத்தில் காஷ்மீர் மாநில அமைச்சரவை சிறப்பு கூட்டம் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஏற்பாட்டில் நடத்தப்பட்டது. டிஜிட்டல் கரன்சி குறித்து பிரதமரிடம் பேசியதாக தெரிவித்துள்ள ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கருப்பு பணத்தை ஒழிக்க 500 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார். பல்கலை வகுப்புக்கு செல்லாமல் இருந்தாலோ பாதியில் படிப்பை நிறுத்தினாலோ விசா ரத்து செய்யப்படும் என்று இந்திய மாணவர்களை அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிய தடகள போட்டியில் தமிழக வீரர் சர்வின் வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார். தென்கொரியாவின் குமி நகரில் 26வது ஆசிய தடகள போட்டி நடைபெற்று வருகிறது. 343 நாடுகளை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவிலிருந்து மொத்தம் 59 வீரர்கள், வீராங்கனைகள் ஆசிய தடகள போட்டிக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் தடகள போட்டியின் 20 கிலோமீட்டர் அடை போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த வீரர் சர்வின் வெண்கலம் வென்றார். அவர் போட்டி தூரத்தை 1 மணி நேரம் 21 நிமிடம் 14 வினாடிகளில் கடந்தார். ஆசிய தடகளத்தில் வெண்கலம் வென்ற சர்வினுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. துணை முதல்வர் உதயநிதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளதாவது, கொரியாவின் குமியில் நடைபெற்ற 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் 20 கிலோமீட்டர் பந்தய நடைப்பயணத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற சர்வின் செபாஸ்டியனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மதிப்புமிக்க சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் பதக்கம் இது என்றார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.